சங்கே முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுவரை தமிழகம் எத்தனையோ மாநாடுகளை சந்தித்துள்ளது, அரசியல் மாநாடுகளை. நேற்றைய தினம் திருச்சியில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக மாநாடாக இருக்கட்டும், இதற்கு முன் திருச்சியில் நாம் தமிழர் கட்சி நடத்திய மாநாடாக இருக்கட்டும், இத்தனை மாநாடுகள் நடந்தாலும், இனி எத்தனை மாநாடுகள் நடந்தாலும், நடக்கப் போகிறது என்றாலும், விக்கிரவாண்டியில் மக்கள் தளபதி விஜய் நடத்திய மாநாடு அளவிற்கான கூட்டம் எங்கும் வரவில்லை. வேண்டும் என்றால் அந்த சாதனையை மக்கள் தளபதி விஜய் அவர்களே முறியடிப்பார்கள். தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, தங்க மோதிரம் குழந்தைக்கு போட போராண்டி. அந்த அளவுக்கு மக்கள் தளபதியுடைய செல்வாக்கு தமிழகம் எங்கும், பட்டி தொட்டிகள் எங்கும் மகளிர்கள் பெருந்திரளாக பேசும் பொருளாக மாறிவிட்டது. விஜயினுடைய இந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு, திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் பட்டு சேலையுடன் ஆக மொத்தம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கணக்கு வருது. அதே போல பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மோதிரம். ஆக இப்படியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் செய்ய போவதாக அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக செய்தாக வேண்டும். மக்களின் குறைகளை போக்காக வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி. ஆக எத்தனை மாநாடுகள் நீங்கள் போட்டாலும், இனி எத்தனை கட்சிகள் எத்தனை கூட்டங்கள் கூட்டினாலும், ஆனால் மக்கள் தளபதியினுடைய செல்வாக்கை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் அவரை எந்த வலையில் வேண்டுமானாலும் சிக்க வைக்கலாம், ஆனால் அத்தனை வலையையும் சீறி கொண்டு, பாய்ந்து கொண்டு, பீய்த்து கொண்டு வெளியே வருவார். தமிழகத்தின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மக்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக முடிசூடி அமர்வார்கள். தாய்மார்கள் அன்றைய தினம் தன்னுடைய மகனாகவும், தன்னுடைய அண்ணனாகவும், தன்னுடைய அப்பாவாகவும் தூக்கி கொண்டாடி தமிழகமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக அன்றைய தினம் இருக்கும்.